திரு வீரமணி கிட்ட தான் அந்த சொத்தோட மொத்தம் இதுவும் இருக்குது. எப்படி அவர் மாற்றிடுவார்? அது ஒரு ட்ரஸ்ட்டு தானே சார். அதனால் அதாவது எழுதுறது கள்ளக்கணக்கு தானே. கள்ளக்கணக்கு நல்ல கணக்கு 2 கணக்கு இருக்குது. ஏன் இன்கம் டேக்ஸுக்கு என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? இன்கம் டேக்ஸ் தேடிகிட்டே இருக்கான், அமலாக்கத்துறைக்கு என்ன தேடிகிட்டே இருக்கான். பெரியார் தொண்டர்களை உறுப்பினராக்கி அந்த உறுப்பினர்கள் மூலம் அறக்கட்டளை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேணும்னு ஒரு ஜனநாயக முறைப்படி கிவி ரமணியை ஒரு அறிக்கை விட சொல்லுங்களேன். பண்ண மாட்டார். ஏன்? குடும்பம் வெளியே போயிடும். குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி, ரத்தனசாமி, பெரியாருடைய அக்மார் தொண்டர்கள் பூரா உள்ளே பூந்துருவாங்க. இந்த அரசாங்கம் எதுவும் கண்டுக்காதா? அதுக்காகத்தான் திமுக வந்தால் திமுகவுக்கு ஜாலரா அடிப்பார், எம்ஜிஆர் வந்தால் எம்ஜிஆருக்கு ஜாலரா அடிப்பார், ஜெயலலிதா வந்தால் ஜெயலலிதாவுக்கு ஜாலரா அடிப்பார், கருணாநிதி வந்தால் கருணாநிதிக்கு ஜாலரா அடிப்பார். இப்போ ஸ்டாலினுக்கு ஜாலரா. இப்போ யாருக்கு ஜாலரா? விஜய்க்கு ஜாலரா. மாறிட்டாரா? ஆமாம், உடனே மாறிட்டார். ஆனால் இப்போ நேரு சொல்கிறாரு, இன்னும் திமுக கூட்டணி நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா இருக்கோம் அப்படின்றாங்க. இல்லை, கூட்டணி மாறின பிறகு தான் அந்த அறிக்கையே வருது. வீரமணிட்டு அதிகாரம் வந்த பிறகு வள்ளிநாயகத்தை நீக்கிறார். ஏன்? அவர்கள் பெரியார் கொள்கையை நோக்கி நகர்த்துகிறார். பெரியார் சிந்தனையை நம்ம விரிவுபடுத்தணும், பெரியாரை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும் என்ற திட்டத்தை கைவிக்கிறார் வள்ளிநாயகம், கோவை ராமகிருஷ்ணன் 2 பேர்த்தையும் வெளியே போட்டார். பெரியாருக்கு எங்கேயாவது 94 அடி உயர சிலை இருக்கான்னு காமிங்க. திமுக காரை வச்சிருக்கானா, திக காரை வச்சிருக்கானா? பெரியார் கடலுக்குள்ள வைக்கலாம்ல? பல கோடி ரூபாய் பெரியார் சொத்து இருக்கு. அவரோட பணத்திலேயே அவரோட சிலை வைக்கலாம். ஆனால் இங்கே மனசு இல்லைன்றீங்க யாருக்குமே. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்சிகளில் பல மாற்றங்கள் ஏற்படுது. குறிப்பாக ஒருவர் மாறி மாறி கட்சி தாவல் நடக்குது. இங்கே கட்சி தாவல் நடக்குது, கூட்டணி கலை. இது விஜய் என்ட்ரியிட தமிழகத்தில் ஒரு பெரிய சுனாமியே அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போது KN நேரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எங்களை விட்டு 1000 பேர் போகலாம், ஆனால் நிரந்தர கூட்டணி எங்களோடு இருப்பது திக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திகவும் திமுகவும் எப்போவுமே நிரந்தர கூட்டணி அப்படின்றார். என்ன சார் உறவு திகவும் திமுகவும்? நீங்கள் உறவு 10,000 கோடி ரூபாய் அறக்கட்டளை தான் உறவு. இந்த அறக்கட்டளைக்கு தேர்தல் நடந்து பல ஆண்டு ஆயிடுச்சு. வீரமணி குடும்பத்தை தவிர இந்த அறக்கட்டளையில் யாரும் புதிதாக இணைய முடியாது, உறுப்பினராக முடியாது. அன்புராஜ் வீரமணியுடைய மகன், மூத்த மகன். இவர் கட்டுப்பாட்டில் தான் இந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அனைத்து சொத்துக்களும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டது. பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டது. மலேசியாவுக்கு இடம்பெயர்ந்து விட்டது. வீரமணியினுடைய வாரிசுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த சொத்து இடம்பெயர்ந்து விட்டது. இடம்பெயர்ந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்கு இந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் பயன்படுகிறதா என்றால் இல்லை. நீங்கள் மலேசியாவில் வீரமணியுடைய சம்பந்தி தான் மலேசியாவில் இருக்கிற பத்துக்கண் முருகன் கோயிலில் காவடி எடுக்கிற குடும்பம். அப்போ பெரியாருடைய கடவுள் மறுப்பை செய்ய முடியுமா? வீரமணியுடைய சம்பந்தி தான் பத்துக்கண் முருகன் கோயிலுடைய அறக்காவலர் குழுவில் உறுப்பினர். இங்கே சம்பந்தி கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குகிறவன் காட்டு முராண்டி, போற்றுகிறவன் அயோக்கிய. மலேசியாவுக்கு அது பொருந்தான். ஏன்? பெரியாருடைய சொத்துக்கள் பல ஆயிரம் கோடி மலேசியாவில் முடக்கப்பட்டிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் முடக்கப்பட்டு பெரியார் சொத்துக்கள்லாம் எப்படி மலேசியாவுக்கு போகுது? அயல்நாட்டுக்கு எப்படி சொத்தா போகுதுங்க? நீங்கள் ஒரு 100 கோடி கொடுங்க, 1 மணி நேரத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தரேன். ஹவாலாவில் எத்தனை பெரும் ஆட்கள் இருக்கான்? இந்த நாட்டையே ஹவாலா பண்ணிடுவான்.
எப்படி மலேசியா போன நடந்து போக 2 காலில் எந்த ஊரில் இருக்கீங்க? இல்லை சார், குறிப்பாக திரு வீரமணி கிட்ட தான் அந்த சொத்தோட மொத்தம் இதுவும் இருக்குது. எப்படி அவர் மாற்றிடுவார்? அது ஒரு ட்ரஸ்ட்டு தானே சார். அதனால் அதாவது எழுதுறது கள்ளக்கணக்கு தானே. கள்ளக்கணக்கு, அதை நல்ல கணக்கு, 2 கணக்கு இருக்குது. ஏன் இன்கம் டேக்ஸுக்கு என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? இன்கம் டேக்ஸ் தேடிகிட்டே இருக்கான், அமலாக்கத்துறைக்கு என்ன தேடிகிட்டே இருக்கான். பல அரசியல்வாதிகளுக்கு துபாயில் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது, பல ஹோட்டல் இருக்குது, பல முதலீடுகள் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, இப்படி பல நாடுகள் இருக்குது, வீரமணிக்கும் இருக்குது. இப்போ இந்த சொத்துக்கள் எல்லாமே வாரிசின் அடிப்படையில் இடம்பெயர்ந்தது. ஏங்க பெரியார் திடலில் உறுப்பினர்களால், அறக்கட்டளை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு அறிவிப்பை மட்டும் கொடுக்க சொல்லுங்கள். பெரியார் தொண்டர்களை உறுப்பினராக்கி அந்த உறுப்பினர்கள் மூலம் அறக்கட்டளை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேணும்னு ஒரு ஜனநாயக முறைப்படி கிவி ரமணியை ஒரு அறிக்கை விட சொல்லுங்களேன். பண்ண மாட்டார். ஏன்? குடும்பம் வெளியே போயிடும். குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி, ரத்தனசாமி, பெரியாருடைய அக்மார் தொண்டர்கள் பூரா உள்ளே பூந்துருவாங்க. பூந்தா மாத சம்பளம் வாங்குகிற களி பூங்குன்றனை போல் சொம்புகளெல்லாம் அடித்து விரட்டிடுவான். அப்போது எது ஆட்சிக்கு வருகிறதோ, அதிமுக ஆட்சி வந்தால் பாப்பாத்திக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை யாருக்கு? பார்ப்பன ஜெயலலிதாவுக்கு. ஏன் அந்த பட்டம் கொடுக்கலனா ட்ரஸ்ட் என்ன ஆகும்? தேர்தல் நடத்தணும், ட்ரஸ்ட்டை தேர்தல் நடத்தணும். மாநில அரசினுடைய சட்ட விதிகளின்படி தேர்தல் நடத்தி பல ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. எத்தனை கோடி சொத்து இருக்குது, அது எங்கே இருக்குது, யாரால் பாதுகாக்க? கோயில் நிலம் இருக்குமில்ல, குத்தகதாரம் பூரா ஆட்டையை போட்டுருவான். சாமியாக போய் கேட்க போகுது. இல்லை, பெரியார் கொள்கை பெரியார் எதுக்கு சொத்தை கொடுத்தாரு? அவரோட கொள்கையெல்லாம் மக்கள் அதாவது பகுத்தறிவாளர் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்யணும், மக்களை எஜுகேட் பண்ணணும். அதுக்காக அவர் பேரே கொஞ்சம் கடுமையாக சாடுறவர்கள்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த சொத்தை பாதுகாத்துக்காக என்ன செய்தான்னு உலகத்துக்கு தெரியும். ஆனால் அந்த சொத்து இன்னைக்கு ஒரு தனியார் கையில் இருக்கிறது எப்படி பார்க்குறது? இந்த அரசாங்கம் எதுவும் கண்டுக்காதா? அதுக்காகத்தான் திமுக வந்தால் திமுகவுக்கு ஜாலர் அடிப்பார், எம்ஜிஆர் வந்தால் எம்ஜிஆருக்கு ஜாலர் அடிப்பார், ஜெயலலிதா வந்தால் ஜெயலலிதாவுக்கு ஜாலர் அடிப்பார், கருணாநிதி வந்தால் கருணாநிதிக்கு ஜாலர் அடிப்பார், ஸ்டாலின் வந்தால் இப்போ ஸ்டாலினுக்கு ஜாலரா, இப்போ யாருக்கு ஜாலரா? விஜய்க்கு ஜாலரா. மாறிட்டாரா? ஆமாம், உடனே மாறிட்டார். ஆனால் இப்போ நேரு சொல்கிறாரு, இன்னும் திமுக கூட்டணி நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா இருக்கோம் அப்படின்றாங்க. இல்லை, கூட்டணி மாறின பிறகு தான் இந்த அறிக்கையே வருது. நீங்கள் வடிவேல் படத்தில் நானும் ரவுடி ஜெயிலுக்கு போகிறேன் பார்த்துக்க ஏட்டு போடா டேய் யாழ் போட தட்டி விடுவான். அந்த கதை தான். இப்போ அவர் அந்த ட்ரஸ்ட்டில் விசாரிக்கணும்னு பல குரல் வந்துருச்சு. திமுக 2 இந்த திருட்டு திராவிட கழகம் 2 விசாரிக்காது, அதிமுக திமுக. விஜய் விசாரிக்கணும், அழுத்தம் போகுது, அழுத்தம் கொடுக்குறாங்க. போகாது. அழுத்தம் போன பிறகு இப்போ அவர் விஜயை சந்திப்பதற்கு பொக்கே கொடுத்து, பெரியார் நூல் கொடுத்து, ஒரு கருப்பு துண்டு போட்டு போட்டோ எடுக்கணும். எப்படி நடவடிக்கை எடுத்துடாதீங்க, இது ரகசியமாக பேசிக்கிறது. இது தெரிஞ்சுதான் திமுக கூட்டணி உடையாது. அங்கே ஆளே இல்லை. எங்கேயா கூட்டணி உடையுது? மொத்தம் 500 பேர் தான் இருக்காங்க. எங்கே? பெரியார் திடலில் 500 பேரும், வீரமணிக்கு 92, தொண்டர்களுக்கு 72. இப்போது இது அப்புறம் வரேன். இப்போது குறிப்பாக திராவிட கழகங்கள் நடத்துகிற தெருமுனை பிரச்சாரம், தெருமுனை கூட்டம்லாம் இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது. ஆனால் அங்கே தெருமுனை கூட்டத்தில் உண்டியல் குலுக்கி தான் அந்த கூட்டத்தையே நடக்குறாங்க. அந்தளவுக்கு ஏழையாக காட்டுறாங்களா வெளியே? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், பெரியாருடைய அறக்கட்டளை சொத்துக்கள் வெளிப்படத்தன்மை வேணுமா இல்லையா? ஆமாம். இந்த ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ வட்டி வருது, திராவிட நலநிதி ஃபைனான்ஸ், புலமை பெத்தனுக்கு ஃபைனான்ஸை கொடுத்துட்டு வீட்டு எழுதி வாங்கிட்டாங்க. அவர் ஐயோன்னு புலம்புனார். இது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி. புலமை புத்தனாக இருந்தாலும் சரி, புலமை இல்லாத பிரச்சனை இருந்தாலும் சரி, வட்டிக்கு கொடுத்தா ஆட்டையை போட்டுருவோம். மார்வாடி பண்ணுறதுக்கும் பெரியார் பணம் வட்டியாக போகுது, வட்டியாக போகுது.
மார்வாடி வட்டி கொடுப்பான்ல, நிம்பிளுக்கு வட்டி கொடுக்குறான், நம்பிளுக்கு அசல் கொடுக்குறான். நிம்பிள் மாதம் மாதம் நிம்பிள் பணம் தர்றான், மாதம் மாதம் நிம்பிள் பணம் தரல, நம்ம வீட்டை ஆட்டையை போட்டுருவான், மார்வாடி சொல்லுவான். இப்போ தமிழனுடைய வீட்டை திராவிடன் ஆட்டையை போடுறான். இப்போ வட சென்னையில் ஒரு 4-5 தமிழ் அறிஞர்களை அடமானம் வச்சுருக்கேன், எல்லாம் போச்சு. அப்போது விஜயை வீரமணி அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. ஏன் இது ட்ரஸ்ட்டு? ஏன்னா இது மாநில அரசாங்கத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல் அனுமதி கொடுக்கணும். எதுக்கு? இந்த ட்ரஸ்ட்டில் நடவடிக்கை எடுப்பதற்கு. அப்போ அட்வொகேட் ஜெனரல் ஏதோ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வீரமணி ஸ்மெல் பண்ணிட்டார். ஸ்மெல் பண்ணி விஜய்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டார், ஆதவ அர்ஜுனா மூலம். அதனால தான் நேரு உடனடியாக அறிக்கை கொடுக்குறாரு. என்ன? திகாவும் திமுக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது, வெல்ல முடியாது. நாங்கள் கூட்டணி ஒரு 500 வயசான ஆளுங்க இருக்கோம், இதுதான் கூட்டணி. திமுகன்னு ஒரு 10 வருஷத்தில் எல்லாம் 75க்கு மேலே உள்ள ஆட்கள் மட்டும் இருக்கிற ஒரு கட்சியாக மாறிடும். திக 95 வயசு, திமுக 75 வயசு. இதுதான் எதிர்கால கூட்டணி, 75 95. இப்போ வீரமணிக்கு அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட் என்ன ஆகும்? அன்புராஜ் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அன்புராஜ் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இது இப்படி பல பேர் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. பெரியார் இறந்த பிறகு மணியமட்டு வருது, அப்புறம் மணியம்மன் தம்பிகிட்ட போகுது. மணியம்மன் தம்பிக்கும் பெரியார் தலைவருக்கு என்ன சம்மந்தம்? மணியம்மன் தம்பிங்கிற தகுதியை தவிர வேறு எந்த சம்மந்தமும் இல்லை. யார்? மணியம்மன் தம்பி. அப்போ கோவை ராமகிருஷ்ணனை போன்ற உண்மையான பெரியார் தொண்டர்கள் தான் மணியம்மன் தம்பியை விரட்டிட்டு வீரமணியை அந்த இடத்துல அமர வைத்தது. கோவை ராமகிருஷ்ணனை, வள்ளி நாயகம், இப்படி சிலர் செஞ்ச பெரிய தியாகம். ஆனால் வீரமணிட்டு அதிகாரம் வந்த பிறகு வள்ளி நாயகத்தை நீக்கிறார். ஏன்? அவர்கள் பெரியார் கொள்கையை நோக்கி நகர்த்துகிறார்கள். பெரியார் சிந்தனையை நம்ம விரிவுபடுத்தணும், பெரியாரை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும் என்ற திட்டத்தை கை வைக்கிறார் வள்ளி நாயகம், கோவை ராமகிருஷ்ணன். 2 பேரையும் வெளியே போட்டார். செஞ்ச குற்றம் என்ன? பெரியாரை பற்றி பேசுறதுக்காக அந்த ட்ரஸ்ட்டை கைப்பற்றினேன். இந்த அறக்கட்டையில் உள்ள சொத்துக்கள் தான் முக்கியம், கொள்கை முக்கியம் இல்லை. அதுதான் இன்று வரை தொடருது. இப்போ வெளிப்படைத்தன்மையா அதில் திமுக பங்கு என்ன சார்? திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. அட்வொகேட் ஜெனரல் கூப்பிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒருக்கா அறக்கட்டளைக்கு தேர்வு நடத்தி அறக்கட்டளை தலைவர், செயலாளர், பொதுக்குழு, செயற்குழுலாம் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஆளே இல்லை. புதுசாக எவ்வளோ உள்ளே வந்துடுவான். அப்போ என்ன பண்ணுறாங்க? அதே ஆட்களை வச்சு மீண்டும் மீண்டும் நகர்த்துறாங்க. நகரத்திற்கு அட்வொகேட் ஜெனரல்கிட்ட அனுமதி வாங்கி வழக்கு நடத்தக்கூடாது. அதனால் கருணாநிதி சொல்வார்ல, நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக, நாங்கள் திருடிக் கொள்வதை கண்டு கொள்ளாமல் இருக்க. முட்டி அடித்து பல பேர் எமர்ஜென்சி செத்து போயிட்டான். அவங்க ஆவியெல்லாம் சாந்தி அடையட்டும். என்னுடைய குடும்பம் இந்த சொத்துக்களையோடு பூந்தி அடையட்டும். இதுதான். இப்போ விஜய் கருப்பு துண்டு அணிவாரா? போட்டவனே எடுத்து தூக்கி வீசிடுவார். ஏன்னா பெரியார் அடையாளம் வேணுமில்ல. கிறித்துவர்கள், முஸ்லீம்கள், நடுநிலையாளர்களுக்கு பெரியார் அடையாளம் வேணுமில்ல. ஒரு 5 நிமிஷம் போட்டிருப்பார். உன்னை கிளிக்குன்னு எல்லா மீடியாவும் போட்டோ எடுப்பான். அன்றைக்கி அதான் தலைப்புச் செய்தி. இப்போ விஜயும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாரா? நீங்கள் அப்படி எப்படி பொத்தாம் போது அப்படியே எடுத்துக்க முடியும். வீரமணியை அனுமதி கேட்குறாரு, கொடுக்காம இருக்க முடியுமா? பெரியார் தொடர்லேருந்து அழைப்பை நீங்கள் நிராகரிக்க முடியாது. சரி வாங்க. வந்த பிறகு திமுகவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி பெரியார் திடலாம் போயிட்டு வந்தவர் தான் விஜய். 2 முறை போயிட்டு பார்த்துட்டு வந்தார் பெரியார் திடலை. எப்படி இதை விசாரணை பண்ணுவாரா? அது ஒரு கேள்விக்குறி தானே. இல்லை, பண்ண மாட்டார். அடைக்கி வாசிப்பார், அவ்வளோதான். மேலே பெரியார் திடலை ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவரடியாக விஜய் மாறி ஆர்எஸ்எஸ் உத்தரவின்படி பெரியார் திடல் சிதைக்கப்பட்டது, விசாரணை செய்யப்பட்டது அப்படின்னு. ஆமாம், இதுக்கு பின்னணியில் மோடி இருக்கிறார், அமித்ஷா இருக்கார், மோகன் பகாவத் இருக்கார், செத்துப்போன வீர சவர்கர் இருக்கார். எல்லாம் சேர்ந்து பெரியார் திடலை சதி சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு வீரமணி அறிக்கை விடுவார்.
அப்போ ஒட்டுமொத்த பெரியார் சொத்துக்களும் வீரமணிக்கு சொந்தமானதாக இருக்குமா? வீரமணி பாவுக்கும் வீரமணி குடும்பத்துக்கும் அன்புராஜுக்கும் சொந்தமானதாக இருக்குது. இதை யார் கேள்வி கேட்கறது? குளத்தூர் மணி வெளியே வந்துட்டார், கோவை ராமகிருஷ்ணன் வெளியே வந்துட்டார். ஆனால் பல பெரியார் அணிகளாக இருக்காங்களா சார், அவங்களுக்குலாம் இந்த சொத்து போகாது? அவர்களுக்கு பூரா மாத சம்பளம். களி பூங்குன்றனுக்கு மாத சம்பளம், கணக்கு புள்ள வேலை. சுபவி ஒரு பெரியார் இயக்கம், சுபவி ஒரு பெரியார் இயக்கம் வச்சுருக்காரு. ஆமாம், சுபவி அவர் ஒரு லண்டன்பேட்டை பெரியார் இயக்கம். அது என்ன இயக்கம்னா திராவிட தமிழர் பேரவை. ஓகே, கரெக்ட். என்ன பேரவை? திராவிட தமிழர் பேரவை. திராவிடனா தமிழனா? தமிழன் பேர், திராவிடன் பேர். இந்து திராவிட தமிழர் பேரவை வச்சுருக்கலாம். திராவிடத்தை ஒழிச்சிட்டு தாயா தமிழன் வர்றான். திராவிடம் என்பதே கெட்ட வார்த்தை தானே. இவர் சுபவி திராவிடர் தமிழர் பேரவையா? திராவிடன் வேறு, தமிழர் வேறு. அப்போ ஆரிய திராவிட தமிழர் பேரவை வச்சுருக்கலாம். இதெல்லாம் தமிழர்களை ஏமாற்றுவது தான் இது போன்ற பெயர்கள், குழப்பங்கள். கருணாநிதி விட முடியல, தமிழரையும் விட முடியல. தமிழரை ஏமாத்துறதுக்கு கருணாநிதி வேணும். அதுதான் திராவிடர் தமிழர் பேரவையில் சுபவி வச்சுருக்கேன். இதில் சுபவிக்கு என்ன வேலைன்னா திமுக அறக்கட்டளை சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். பத்திரம் படுகாட பத்திரமாக கொண்டு வெளிநாட்டில் பாதுகாக்கணும். இதுதான் சுபவிக்கு வேலை. நல்ல கொள்கை இல்லை? பெரியார் கொள்கையில் எப்படியும் ஒன்றா? பெரியார் கொள்கையில் பெரியார் காலத்துலேயே அண்ணாதுரை, அப்பன் பேரே தெரியாது, அண்ணாதுரை அழித்து ஒழித்து நாசம் பண்ணி பெரியாரை மறந்தது அண்ணாதுரை காலத்திலேயே மறந்தாச்சு. பெரியாரை மறந்துட்டு எம்ஜிஆரை. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பெரியார் அரசியல் தானே சார் போயிட்டு இருக்கு. பெரியாரை மறந்தெல்லாம் ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க. அதாவது ஒரு இப்போ மார்க்ஸ் இருக்கார், ஏங்கல்ஸ் இருக்கார், அவர்களெல்லாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. அதே போல் பெரியார் இருக்கிறார். ஆனால் பெரியாரை கொண்டு போக வேண்டியவர்களே பெரியாரை ஒழித்து விட்டார். பெரியாரை ஒழிக்கிறார். நீங்கள் அண்ணாதுரை என்ன சொல்கிறாரு? தம்பி உன் தங்க முகத்தை காமி. யார் மூஞ்சிய? எம்ஜிஆர். அப்போ பெரியார் தேவையில்லை. பெரியார் மூஞ்சியில் காமிக்கணும். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை பாரீர். ஆனால் இன்னுமே பெரியாரை பற்றி பேசுகிறாங்களா சார்? பேச்சு மட்டும்தான், செயல்பாட்டில் இல்லையா சார்? நான் என்ன கேட்குறேன், ஆந்திரா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி அம்பேத்கருடைய பிரம்மாண்ட சிலை இருக்குது, பார்த்தீங்களா? ஆமாம். பட்டேலுடைய சிலை குஜராத்தில் அந்த நர்மதை ஆற்று முகத்து வாரத்தில் இருக்குது, பார்த்தீங்களா? ஆமாம். அப்போது இவ்வளவு அந்த மக்கள் அம்பேத்கரையும் பட்டேல் ஒரு இந்து நாட்டை ஒன்றிணைத்த இரும்பு மனிதன், ஆர்எஸ்எஸ் ஆளு. இப்போது பெரியார் 94 வயது 95 வயது வரை 2 சிறுநீரகமும் பழுது அடைந்து கடைசி கூட்டம் எங்கே? டி நகரில் மூத்தரை செட்டியோட. பெரியாருக்கு எங்கேயாவது 94 அடி உயர சிலை இருக்கான்னு காமிங்க. திமுக காரை வச்சுருக்கானா, திக காரை வச்சுருக்கானா? பெரியார் கடலுக்குள்ளே வைக்கலாம்ல? பல கோடி ரூபாய் பெரியார் சொத்து இருக்குது. அவரோட பணத்திலேயே அவரோட சிலை வைக்கலாம். ஆனால் இங்கே மனசு இல்லைன்றீங்க யாருக்குமே. அப்போ அறிவாலயத்துக்குள்ள வைக்கலாம்ல? பெரியாருடைய இதயத்தை இரவல் வாங்கியிருக்கிறேன், இந்த மூக்கா கருப்பு கண்ணாடி. யாருடைய இதயத்தை இரவல் வாங்கியிருக்காரா? பெரியார். ஆமாம். அண்ணாவுடைய மூளையை நான் கடன் வாங்கியிருக்கிறேன். கடன் வாங்குறது தான் இந்த ஆளுக்கு பொழப்பு. ஆட்டையை போடுறது தான் பொழப்பு. தர்மாம்பாளுடைய இதயத்தை நான் கடன் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அது பொருந்தும். அப்போது அறிவாலயத்திலேயே 94 அடி உயர பெரியார் சிலை இல்லை. பெரியார் திடலையும் இல்லை. ஏன் சார் வீரமணியை ஏன் முன் வரல இந்த சிலை வைக்க? பாப்பா ரெய்டு பண்ணிடுவான். இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணிடுவான். அமலாக்கத்துறை வெளிநாட்டுக்கு எப்படி அவ்வளோ கோடி போச்சுன்னு அவன் ரெய்டு பண்ணிடுவான். காசை எடுத்து நாங்களே ஒழிச்சிட்றோம் ஐயா பெரியாரை. நீங்கள் ஒழிக்க வேண்டாம், நாங்களே ஒழிச்சிட்றோம். யார்கிட்ட சமரசம்? ஆர்எஸ்எஸ். பெரியார் சிலை வைக்காததுக்கு தாங்க காரணம். கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் தான். ஆனால் அண்டர் கிரவுண்ட் டீலிங் வேறு தான். கருணாநிதியை 94 அடி உயர சிலையை அறிவாலயத்தில் வச்சா பாப்பா பூரா டென்ஷன் ஆயிடுவான். ஏன்னா பெரியார் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். நீ 94 அடி உயர சிலையை எங்கே வைக்க போகிற? அறிவாலயத்தில் வைக்க போறியா? ஆனால் கலைஞர் பேனா வைக்கணும்னு சொன்னாங்களே, அது எவ்வளோதான். பேனா வைக்கலாம், வேறு ஏதாவது ஒன்று வைக்கலாம். கடுமையான எதிர்ப்பு வந்தது, அதோட அதை விட்டாச்சு.
பெரியார் சிலை வைக்கிற எவனா எதிர்ப்பானா? எதிர்க்க மாட்டேன். ஏன் வைக்கல? எதிர்க்க வேண்டிய பாப்பா மயிலாப்பூர் வாசி, மாம்பழம் வாசி, ஸ்ரீரங்கம் வாசி, சோழவந்தான் வாசி, இவன் பூரா ஓ பெரியாரை கொண்டு வந்து பெரியார் என்ன சொன்னார்? பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்போட விஷம் யாரு? பாப்பான். எவ்வளோ அருமையான வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் ஒரு கேட்டோன்னே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பாண்டே பெரியாரை கேவலப்படுத்தினாருன்னு திருப்பூர் நகர செயலாளர், திக நகர செயலாளர் பாண்டியன், என் பேரை கொண்டவர், அவங்க அப்பா ஆறுமுகம், ஏறக்குறைய திமுகவில் ஒன்றிய செயலாளர். எத்தனை ஆண்டு காலமாக? திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து. எப்போ ஆரம்பித்த காலத்திலேருந்து? திமுக ஆரம்பிக்கப்பட்டது 1949. அவருடைய பையன்தான் பாண்டியன் வழக்கறிஞர். பாண்டேமில் ஒரு கேஸை போட்டு இழுத்துட்டார். எங்கே? திருப்பூர் கோர்ட்டுக்கு. வீரமணி பாண்டியங்கிட்ட கட்சி விட்டிக்கிட்டார். நான் தான் ஆள் பேர் ஒன்றிய செயலர் மகன் அப்பா எல்லாம் சொல்கிறேன். பாண்டே மேலே கேஸ் போடுறதுக்கு யார் கட்சி விட்டு நிற்கிறா? வீரமணி நிற்கிறார். வீரமணி நீக்கிறார். பாண்டே மேலே ஏன் கேஸ் போட்டால் வாபஸ் வாங்கு? நான் வாபஸ் வாங்க முடியாது, நான் ஒரிஜினல் பெரியார் தொண்டேன். அப்போ நான் யார் தொண்டேன்? சவார்கர் தொண்டனா? வீரமணி கேட்டாராம். நான் தாண்டா இப்போ பெரியாருடைய அக்மாருக்கு தொண்டேன், நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்க. யார் மேலே? பார்ப்பன பாண்டே மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும்னு கட்சி விட்டிக்கிட்டார். அப்புறம் என்ன பண்ணார்? நண்பர்கள்லாம் சொன்ன பிறகு கேஸ் வாபஸ் வாங்கினார், திருப்பூர் கோர்ட்டில் ஏற்றி அப்புறம் கட்சியில் சேர்த்துக்கிட்டார். அப்போ இவருடைய அடையாளம் யாரும் தெரியுதா? பார்ப்பன அடி வருடி இந்த வீரமணி. சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு RSS உடைய சாவகாசம் வேணும். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையில் இருக்கிற பார்ப்பன உயர் அதிகாரிகளுடைய தயவு. இப்போதான் வந்திருக்கீங்க கரெக்டாக. இதுதான் உண்மை. கருணாநிதிக்கு என்ன வேணும்? அவாள். டெல்லியில் பவர்ஃபுல்லாக இருக்கிறது யார்? அவாள். இந்த அவாள் இவாளுடைய ஆதரவு இல்லைன்னா ஆட்சியை கலைச்சிருவான். எப்போ ஆட்சியை கலைச்சாங்க? 89, 90 ஆட்சியை கலைச்சாங்களா? மீண்டும் ஆட்சியை கலைச்சி போடுவானுங்க அவாள் இவாள். அதனால் அவாள் இவாளை நம்ம கொஞ்சம் சமரசம் பண்ணிக்குவோம். பெரியாருக்கு வச்சா தானே டென்ஷன் ஆவான். பெரியார் தூக்கி உள்ளே வச்சு பெரியாருக்கு ஒரு கம்பி கொண்டை போட்டு அங்கேயே இருக்கட்டும். பெரியார் சில போட்டு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? கம்பி கூண்டுக்குள்ள இருக்குங்க. அம்பேத்கர் சிலை எப்படி இருக்குது? கம்பிக்குள்ளே தான். சாதி கலவரம் வந்தால் செருப்பு மலையை கொண்டு போடுறாங்க. அம்பேத்கர் எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதன். எத்தனை ஆண்டு கால போராட்டம் இந்த இந்திய சட்டத்தை இயற்றுவதற்கு. காடா விளக்க வச்சு, மண்ணெண்ணெய் விளக்க வச்சு, இரவரவா எழுதி இந்த மக்களுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மேதைக்கு என்ன போடுறான்? கம்பி போடுறான். கம்பி போட்டு கம்பி போடலாம் என்ன போடுறான்? சிறப்பு மாலை. சோக்கி நம்ம கேவலமா இல்லையா? தமிழர்னு சொன்ன காரி துப்ப மாட்டானா மற்ற மாநிலத்துக்காரன்? இப்போ தேர்தலுக்கு மட்டும்தான் பெரியாரையும் அம்பேத்கரும் கையில் எடுக்கும். ஆமாம். நீங்கள் ஆந்திராவில் கம்பீரமாக நிற்கிறாரு அம்பேத்கர் 100 அடி சிலையில். இங்கே அம்பேத்கரும் இல்லை பெரியாரும் இல்லை. அம்பேத்கரை மூச்சுக்கு 300 பேசுகிற தலித் கட்சி இருக்குங்க. பெரியார் இயக்கம் இருக்குது. பெரியாருடைய இரவல், பெரியாருடைய பாசறையில் பயிற்றோம். அண்ணா பெரியார் தான் அரசியலை கற்றுக்கொண்டார். நாங்களெல்லாம் அதாவது கருப்பு சட்டை அணியாத பெரியார் தொண்டர்கள். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒழிச்சதே யார்? இந்த பயலுவை தான். வேஷம், நடிப்பு, அயோக்கியத்தனம் அத்தனையும் இந்த திருட்டு திராவிட இயக்கத்தில் பஞ்சமே இல்லை. உன்னுடைய ஆண்மை இருந்தால், அறிவாலயத்துக்கு ஆண்மை இருந்தால், அறிவாலயத்தில் 95 அடி உயர பெரியார் கம்பீரமாக இருந்தால் வரலாறு உன்னை போட்டுரும். அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவான்? யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அன்னைக்கே வச்சுருக்கானுடா 100 அடி 95 அடி சிலை. இந்த மக்களுக்காக காடு மேடெல்லாம் அடைஞ்சிருக்காயா இருந்தால் 100 வருஷம் கழிச்சு சொல்லுவானா? சொல்லி கண்டிப்பாக 100 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவான்? கோடம்பாக்க களிச்சடைகள் எல்லாம் படுத்து கிடக்கு எங்கே? மெரினா பீச்சில் களிச்சடைகள். இவன் பொண்டாட்டி அவனை தள்ளிட்டு போயிட்டான், அவன் பொண்டாட்டி இவன் தள்ளிட்டு போயிட்டான், சோபன் பாபா பொண்டாட்டி. ஏண்டா இதுதான இடமா? இனி
எந்தெந்த கோடம்பாக்கம் கலிசலையில எல்லாம் நீங்கள் மெரினா பீச்சை நிரப்ப போகுதுன்னு தெரில, எம்ஜிஆரை தவிர. எம்ஜிஆர் நீங்கள் இந்த மக்களை ஏமாற்ற தெரியாத ஒரு மனிதன். நெடுமாறன் தான் சொல்கிறார், எம்ஜிஆர் மரணத்துக்கு போராடி கொண்டு இருந்த பொழுது போகிறார், நீங்கள் காலத்தால் வந்த மாமணி, முதலமைச்சர் அந்த மக்கள்லாம் உங்களை ஆக்கியிருக்காங்க, நீங்கள் தான் ராஜீவ்காந்தியை போய் தட்ட முடியும், தமிழிலும் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், நீங்கள் உங்களை தவிர யாரும் இதை சொல்வதற்கு தகுதியே இல்லை. ராஜீவ்காந்திகிட்ட போய் அழுகிறார், எப்படியாவது நாடு வாங்கி கொடு, அங்கே இருக்கிற பாப்பா பயிலுவா கெடுக்கிறாரு. இப்படி பல வரலாறுகள். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி.